இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025 புதிய அரசு வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடலோர காவல் படையிலேருந்து அறிவிக்கப்பட்ட 300 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தாங்க. இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புன ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கிளியராக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டி, நாவிக் டொமஸ்டிக் பிரான்ச். ஜென்ரல் டியூட்டியில் 260 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பும், டொமஸ்டிக் பிரான்ச்சில் 40 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பும், டோட்டலாக 300 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்புங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், வித்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் குரூப் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாவிக் உங்களுக்கு டெபுட்டி டொமஸ்டிக் பிரான்ச் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 22 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் பிரான்ச் போஸ்ட்டுமே அதே மாதிரி தாங்க. மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 22 வயசுங்க. இந்த வேலைவாய்ப்பான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2003 தொடங்கி 31 ஆகஸ்ட் 2007 முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கணுங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான ஏஜ் ரிலாக்ஸேஷன். இந்த வேலைவாய்ப்பான சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி டொமஸ்டிக் பிரான்ச் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 21,700 பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படி 4 இதாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். அதனைத் தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் அண்ட் ஐஎன்எஸ் சிக்கா நடக்கும். போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் அதர் அசோசியேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்ஸில் நெல் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கொடுத்துருக்காங்க per ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தாங்க பே பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/2/2025 ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/2/2025 ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அது நீங்கள் கிளிக் பண்ண இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.